இந்த கூட்டணியானது தொடர்ந்து நீடிக்கும். இதில் எவ்வித மாற்றமும் இல்லை. தொடர்ந்து மீண்டும் மாண்புமிகு மக்கள் முதல்வர் என்ஆர் அவர்கள் 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் முதலமைச்சராக பதவி வகிப்பார். அதற்கான அத்தனை உதவிகளையும் மத்திய அரசு முழுமையாக செய்து கொடுக்கும். 2026 நடைபெறுகின்ற சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் மீண்டும் முதலமைச்சர் வேட்பாளராக மாண்புமிகு என்ஆர் அவர்கள் நிறுத்தப்படுவார், வெற்றி பெறுவார், மீண்டும் ஆட்சி அமையும். தொடர்ந்து அவதூறு பரப்புவது என்பது நாராயணசாமி செயலாக வாடிக்கையாக இருக்கிறது. அவர் கட்சியை சார்ந்தவர்களும் அவர்களும் தொடர்ந்து இது போன்று புதிய வாரித்து விட்றாங்க. ஒரு சின்ன விளக்கம் இந்த நேரத்தில் கொடுப்பதற்கு நான் விரும்புகின்றேன். சென்ற 2016 ஆண்டு முதல் 2021 ஆண்டு வரை ஆண்ட காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சியின் போது புதுச்சேரி மாநிலத்தில் என்ன வளர்ச்சி அடைந்தது என்று பொதுமக்களுக்கு அனைவருக்கும் தெளிவாக தெரியும். 2014 2021 வரைக்கும் வெறும் 82 ரூபா கொடுத்தாரு பொங்கலுக்கு. பொங்கல் தொகுப்பு 82 ரூபாய்க்கு வழங்கும்னு சொன்னார். அதை கூட கொடுக்கல. 5 ஆண்டுகளில் முதியோர்களுக்கோ விதவைகளுக்கோ அல்லது மீனவர்களுக்கோ ஒரே ஒரு ரூபா கூட 5 ரூபா கூட அவரால் பென்ஷனை தர முடியல. ஏன்னா மத்தியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம் இருந்த காரணத்தினால், இங்கே அதற்கு எதிர் அரசாங்கம் இருந்த காரணத்தால் அதற்கான வாய்ப்புகள் முழுவதுமாக பறிக்கப்பட்டு விட்டது. 2021 ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலிலே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்த பிறகு, என்ஆர் அவர்கள் தலைமையில் அமைந்த பிறகு முதல் கையொப்பமாக விதவை மற்றும் முதியோர்களுக்கு 500 ரூபாய் பென்ஷன் உயர்த்தி வழங்கினார். மீனவர்களுக்கு 1000 ரூபாய் பென்ஷன் உயர்த்தி வழங்கினார். ஊனமுற்றோர்களுக்கு 1000, 1500, 2000 என பென்ஷனை உயர்த்தி வழங்கினார். அதேபோன்று தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த இலவச அரிசி இன்றைக்கு முழுமையாக 4 மாதங்களுக்கு இலவச அரிசி போட்டுள்ளோம். பொங்கல் தொகுப்புக்கான பணம் முழுவதும் அவருடைய வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டிருக்கிறது. அதேபோன்று டிஆர்டிஏ மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் நடைபெறுகின்ற 100 நாள் வேலை வாய்ப்பு என்பது கடந்த ஆட்சியிலே வெறும் 2 நாட்கள் 3 நாட்கள் மட்டுமே ஒரு வருடத்துக்கு வழங்கப்பட்ட வந்த நிலையில், மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்ற பிறகு புதுச்சேரி மாநிலத்திலே தொடர்ந்து 100 நாட்கள் வேலை வழங்கப்பட்டு வருகிறது. இன்றைக்கு தொடர்ந்து அந்த மக்களுக்கான 40 லட்சம் மேண்டேட்ஸ் எனப்படும் பணியானது கிராம பகுதியிலே கொம்யூன் பஞ்சாயத்தில் இருக்கின்ற 108 கிராம பஞ்சாயத்து சேர்ந்த புதுவையில் இருக்கிற 108 கிராம பஞ்சாயத்துக்கும் காரைக்காலில் இருக்கிற கிராம பஞ்சாயத்துக்கும் தொடர்ந்து அந்த 100 நாள் வேலை வாய்ப்பானது வழங்கப்பட்டு வருகிறது. அதேபோன்று இன்றைக்கு தார் சாலைகள் இந்த அரசு பதவியேற்றவுடன் முழுவதுமாக தார் சாலைகள் முழுவதுமாக புனரமைக்கப்பட்டு